ஒரு தரப்பு உலகத்திற்காக மட்டுமே ஒரு இயக்கம் இருக்கிறது அப்படின்னா இந்த G20 அப்படின்றதே தேவையில்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா G7 அப்படின்னு ஒரு இயக்கம் ஒண்ணு உருவாச்சு. எதுக்காக அந்த அமைப்பு உருவாச்சு? ஒரு 4 நாடு இருக்கு உலகத்துல, அந்த 4 நாடுகளுக்கு இல்ல 5 நாடுகளுக்கு வேணும்னா எல்லாரையும் சேர்த்துப்பாங்க, வேணாம்னா அடுத்த நிமிஷம் அப்படியே செத்துருன்னு. ஐரோப்பா கண்டத்தில் இருக்க சில நாடுகளுக்கு தங்க சுரங்கம் கிடையாது. ஆனா அந்த எந்த தங்க சுரங்கம் இருக்குதோ அந்த நாட்டுல தங்கத்தோட இருப்பு கிடையாது, கம்மி. ஐரோப்பிய கண்டத்துல தங்க சுரங்கமே இல்லாத நாட்டுக்கிட்ட தங்கத்தோட இருப்பு ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த மாற்றம் எல்லாம் வந்ததுனால G20 முக்கியத்துவம் பெறுது. G20 வந்து உலகத்தோடைய மக்கள் தொகையில 60-70% இருக்கு. நீங்க வந்து தாண்டோஞ்சனமா ஒரு சில நாடுகள் மாத்திரம் எந்த நாட்டு மேல தாக்குதல் பண்ணலாம், கடும் கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்றத தவிர வேற ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்ப 143 பேரு சும்மா உட்காந்துருக்காங்களா இல்ல மிச்சர் சாப்பிடறதுக்கு போனாங்களா அப்படின்ற ஐநா சபை பதில் சொல்லணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் இருவருமே சொல்றது என்னன்னா ஐநால ஒரு மாற்றம் வேண்டும். பாரத பிரதமர் கேட்டது 100% கரெக்ட். முதல்ல பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்மளுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது ஐநாவிலே ஒரு மாற்றம் வேணும், இல்லைன்னா ஐநா இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், நம்ம மோடி அவர்கள் G20 மாநாடு போயிருந்தாரு. அங்கே போய் சில விஷயங்கள் 2 days பயணமாக போயிட்டு வந்திருந்தாரு. அதில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து நாமளும் ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை அவர் போயிட்டு வந்தோன்னா அந்த கோரிக்கைகள் வலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னவா பாக்குறீங்க? முதல்ல யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலா இருக்கட்டும், யூஎன் இருக்கட்டும், அது எதுக்காக இருக்கு அப்படின்றத வந்து நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன், இல்ல வேற யார் சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா யூஎன்னுடைய வேலை அப்படின்றது ஒரு வந்து உலகத்துடைய ஒரு வேர்ல்டு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முக்கியத்துவத்தை அளித்து அந்த மக்களுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக அனைவருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம், நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை உலக அரசியல்லையும் உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு எய்ம்ல ஆரம்பிச்சது 1945 போர் முடிஞ்ச உடனே ஒரு அமைதி நிலவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் என்னோட புரிதல். அது தப்பு இருந்ததுன்னா என்னை கரெக்ட் பண்றதுக்கு நான் ரெடி, ஓகேவா, கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஆனா அதோடைய பர்பஸ் அதை சால்வ் பண்ணுச்சா அப்படின்னா கிடையாது. ஸோ இன்னி வரைக்கும் அதோட பர்பஸ் அதை சால்வ் பண்ணவே இல்லை. ஒரு தரப்பு உலகத்திற்காக மட்டுமே ஒரு இயக்கம் இருக்கிறது அப்படின்னா அது யுஎன்ஓவா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதுக்கப்புறம் யூனிசெஃப், அதெல்லாம் அதுக்குள்ள போறேன் நான் அப்புறமா. ஸோ முதல்ல நான் அட்ரஸ் பண்றதே முதல்ல நோய் நாடி நோய் முதல் நாடினா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே யுஎன்ஓல இருக்கு. யுஎன்ஓடைய சார்ட்டர் இட் இஸ் 80-year-old சார்ட்டர். ஸோ 1945 ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்ததுனால எல்லாருமே போய் சண்டைக்கு போயிட்டோம். அது இந்தியாவுக்கு ஏதாவது இருக்கானா? இல்ல. இந்தியாவுக்கும் ஐரோப்பா கட்டத்தில் நடந்த போருக்கும் ஏதாவது இருக்குதா? இல்ல. கிழக்கு ஆசியால நடந்த போருக்கு ஏதாவது இருக்குதுன்னா இல்ல. இந்தியா வந்து இதுல கலந்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா 2 உலக போர்லயுமே இந்தியாவோட பங்களிப்பு இருந்தது. ஏன் இருந்தது? பிரிட்டிஷோடைய காலனியா நம்ம இருந்தோம். ஸோ பிரிட்டிஷை காப்பாற்றுறதுக்காக பிரிட்டிஷ்க்கு எதிராக இங்க சண்டை போட்டு இருக்கும் போது மக்கள் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இங்க இருந்து சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போய் சண்டை போட்டாங்க. ஆமா. ஸோ அப்படிதான் நம்ம சில இடத்துல அது நல்லதாகவும் யூஸ் ஆச்சு, சில இடத்துல நம்ம எப்படியா இருந்தாலும் வீரர்கள், நம்மளுடைய நாட்டோடைய வீரர்கள் இறந்து போனார்கள். அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு போர்ல. ஸோ இப்படி இருக்கும்போது 1947-45 அப்ப ஆரம்பிக்கிறாங்க. 47 இந்தியா சுதந்திரம் வாங்குது. நம்ம விலை கொடுத்து தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, சும்மா அண்ணன் தூக்கி போட்டெல்லாம் போல, அதுக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய முக்கியத்துவத்தை அந்த இயக்கம் புரிந்து கொண்டு நம்மளுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது இருந்த பிரதமர் வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அது அப்படி ஓப்பனா தானே இருக்கணும். ஸோ அதை வந்து அப்படியே திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு அப்ப யாருக்கெல்லாம் வேணுமோ அப்ப வேணும்னு எடுத்துக்கணும். அப்ப சார்ட்டரை மாற்ற வேண்டியது இருக்கு. 1945 என்ன கலர் டிவி வந்ததா? இல்லை. ரேடியோ வந்து ஷார்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி, மீடியம் வேவ் அவ்வளோதான் இருந்தது, எஃப்எம்லாம் கிடையாது. ஸோ மற்ற எந்த ஒரு டிவைஸுமே கிடையாது, வெறுமன கம்யூனிகேஷன் அப்படி தான் இருந்தது. தந்தி, மோர்ஸ் கோட் இப்படி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா? இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி யார் வீட்லையாவது பார்க்குறோமா? இல்லை. நம்ம நார்மலாக இருக்கிற டிவி வேணால் பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் வேணால் வச்சு பார்க்கலாம், மற்றபடி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்க்கறது இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு அல்ட்ரா ஹெச்டி டிவி என்னென்னமோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்டேட் ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன் முதல்ல வந்து சுத்துற ஃபோன் இருந்தது, அப்புறம் பட்டன் ஃபோன் வந்தது,
அப்புறம் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய ஃபோனாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் சின்னதாச்சு, அப்புறம் அதில் கலரு, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு. இப்போ இவ்வளோ மாடிஃபிகேஷன். இப்போ யாரும் வந்து கையில் வந்து அந்த ரிங் பண்ணுற மாதிரி சுற்றுற மாதிரி ஃபோன் யாரும் வச்சில்ல. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஒரு மொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கு, டிவி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்குன்னா யுனைடெட் நேஷன்ஸில் மாத்திரம் ஏன் இன்னும் அது வரல? ஸோ அப்போ அது மாறுதற்கு உட்பட வேண்டிய விஷயம். ஸோ அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்திலேயே இந்த சட்டத்தில் மாறுதல் செய்யுங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்தியாவோட சட்ட திருத்த மசோதாக்கள் எவ்வளோ வேணா வரட்டும். அதில் 42ல் எனக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டு, அதை விட்டுருங்க. 42வது சட்ட திருத்த மசோதா அமெண்ட்மெண்ட்ல எனக்கு ஒப்பீனியன் இருக்கு, அது நான் அதுக்குள்ள போல. ஸோ இவ்வளோ மாறுதற்கு உட்பட்ட பல விஷயங்கள் நடந்திருக்கு உலகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த ஐநா சபையோடைய அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அறுதி பழசா இருக்கு. அது நல்லா வேலை செஞ்சிருந்தது, அதுல மாற்றங்கள் இருந்தது, அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அந்த சமத்துவம் நிலவி இருந்ததுன்னா, ஒரு தரப்பு மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் அமைந்திருந்ததுன்னா இந்த G20 அப்படின்றதே தேவையில்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா G7 அப்படின்னு ஒரு இயக்கம் ஒன்று உருவாச்சு, ஒரு அமைப்பு. எதுக்காக அந்த அமைப்பு உருவாச்சு? ஐநா சபையில வேலை செய்யல, ஐநா சபை ஒழுங்கா வேலை செய்யலன்றதுனால G7 வளர்ந்த நாடுகள் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து பாப்பெல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு G7 நாடுன்னு குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ் கொண்டு வந்தாங்க. அது ஃபெயிலு. ஸோ அதனால G8ன்னு கொண்டு வந்தாங்க, ரஷ்யா உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, அதுவும் ஃபெயிலு. ரஷ்யாவை இவங்களுக்கு ஆகாது, 7ஆம் பொருத்தம் வேணும்னா வச்சுப்பாங்க, வாடானா கைட்டு விட்டுருவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே அப்படிதான். ஒரு 4 நாடு இருக்கு உலகத்துல, அந்த 4 நாடுகளுக்கு இல்ல 5 நாடுகளுக்கு வேணும்னா எல்லாரையும் சேர்த்துப்பாங்க, வேணான்னா அடுத்த நிமிஷம் அப்படியே செத்துருன்னுவான், திருப்பி எழுந்து வா அப்படின்னுவான். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் வரலாறு படிச்சா அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த G7 G8 ரெண்டு ஃபெயில் ஆனதுனால G20ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. G20ல வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாம ரஷ்யா மட்டும் இல்லாம வளரும் நாடுகளையும் சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுனால வந்த பலன் தான் G20ோடைய வளர்ச்சி, G20யோட வளர்ச்சி, G20யோட சக்சஸ். அதை இன்னும் மேலும் மெருகேற்ற வகையில இந்தியா போன்ற நாடுகள், இப்ப பிரேசில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாடுகள் வந்து அந்த அமைப்பை, அந்த இயக்கத்தை ஒரு நல்ல லெவல்ல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் போது அதுல எல்லாருமே இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த அமைப்பு வளர்ச்சி பெறுது, அந்த இயக்கம், இந்த அமைப்பு முக்கியத்துவம் பெறுது. ஸோ அப்ப அந்த மாற்றம் யார் யாரெல்லாம் வேணுமோ சேர்க்கிறாங்க, அந்த மாற்றத்துல அவங்களும் வளர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2023-24 இந்தியா வந்து G20யோடைய அமைப்பு தலைவராக இருந்தது. ரொட்டேஷனல் பாலிசி. ஸோ 20 நாடுகள்ல எந்த நாடு வேணுமோ அந்த நாடு தலைவராக இருக்கும், ரொட்டேஷன்ல வரும். சில நாடு அமைப்பு அந்த தலைமையை ஏற்க முடியலன்னா வேற நாடு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அந்த சுழற்சி முறையில் வர இந்த தலைமை வந்து நம்மளுக்கு வந்தது. இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா 21வது ஒரு மெம்பரா நம்ம ஆப்பிரிக்கா யூனியன் அப்படின்ற ஒரு மொத்தத்தையும் சேர்த்தோம். ஸோ ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டமே இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு கண்டம். ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஆப்பிரிக்கால தங்க சுரங்கங்கள் இருக்கு. ஐரோப்பா கண்டத்தில் இருக்க சில நாடுகளுக்கு தங்க சுரங்கம் கிடையாது. ஆனா எந்த தங்க சுரங்கம் இருக்குதோ அந்த நாட்டுல தங்கத்தோட இருப்பு கிடையாது, கம்மி. ஐரோப்பிய கண்டத்துல தங்க சுரங்கமே இல்லாத நாட்டுக்கிட்ட தங்கத்தோட இருப்பு ஜாஸ்தியா இருக்கு. இது எப்படின்னு எனக்கு புரியல. சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோ ஒரு எதுவுமே இல்லாத அளவுக்கு விட்டுட்டு போன ஒரு கண்டத்தை நாம வந்து முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்தியா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியா தலைமையில இருக்கும்போது ஆப்பிரிக்கா யூனியன் உள்ள வந்துச்சு. ஸோ இந்த மாற்றம் எல்லாம் வந்ததுனால G20 முக்கியத்துவம் பெறுது. G20 வந்து உலகத்தோடைய மக்கள் தொகையில 60-70% இருக்கு, ஜிடிபியில 70% இருக்கு. அதனால அது முக்கியத்துவம் பெறுது. ஸோ அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் போய் பேசுறது எதுக்காக சொன்னார்னா, நீங்க அங்க பண்ற வேலையை இங்க திரும்பி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் பண்றாரு. ஸோ ஐநா சபையில நீங்க வந்து ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க, P5 பர்மனன்ட் ஃபைன் ஒன்று வச்சிருக்கீங்க. அவங்க எடுக்கிறது தான் டெசிஷன். அதுல 2 தரப்பு வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க US UK நீங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா சைனா உட்காந்துருக்கு. ஸோ நீ ஒரு டெசிஷன் கொண்டு வந்தா அவன் பிளாக் பண்றான், அவன் ஒரு டெசிஷன் கொண்டு வந்தா நீ பிளாக் பண்ற. ஸோ மாறி இதே ஒரு பூனை கதையா இருக்கு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதை மாற்றம் கொண்டு வரணும்னா இந்தியா டிசர்வ்ஸ் தட் பிளேஸ். நான் வந்து அந்த இடத்த வந்து விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கல, இந்தியா வந்து விட்டு கொடுங்கன்னு கேட்கல.
அதே மாதிரி அதுக்கு எலிஜிபிள் இல்லாத இடத்துல நாம உட்காரல. ஆமா, நம்மளுக்கு முழு அதிகாரமும் அதாவது தகுதியும் நமக்கு இருக்கு. இந்தியாவுக்கு தகுதி இருக்குன்றதுதான் என்னோட பாயிண்ட். அதேதான் பிரதமர் மோடி அவர்களும் அதேதான் சொல்றாரு. இங்கிலாந்து பிரான்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே அவங்க எல்லாம் தமிழ்நாடு சைஸுங்க. இங்கிலாந்து வந்து தமிழ்நாட்டோட சைஸ். நீங்க வந்து தமிழ்நாட்டு கேரளால ஒரு பகுதியை சேர்த்தீங்கன்னா மொத்தம் யூகேவே வந்துடும். அவ்வளவு பெரிய நாடு தான் அந்த நாடு வந்து P5ல உட்கார்ந்து இருக்கு. இன்னொன்னு சைனா உள்ள போகும்போது தைவான் தான் மெம்பரா இருந்தது. ஸோ அப்புறமா தான் நீங்க மாறுதல் வரும்போது 1950 போது உங்களுக்கு அது மாறிடுச்சுல. கம்யூனிஸ்ட் சைனா வேற, தைவான் இப்ப யாருன்ற சண்டைக்குள்ள நான் போல. அதுக்கும் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு, அது அப்புறமா பேசலாம். ஆனா இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது இருந்த மெம்பரை வச்சுக்கிட்டு திருப்பி இதே வந்து வீட்டோ பவரை வச்சுக்கிட்டு எல்லா நாடையும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஒரு வளர்ச்சியை நோக்கி நகராம நீங்க ஒரு அமைப்பை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காகவும் எந்த ஒரு முடிவு எடுக்காம நீங்க வந்து தாண்டோஞ்சனமா ஒரு சில நாடுகள் மாத்திரம் எந்த நாட்டு மேல தாக்குதல் பண்ணலாம், கடும் கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்றத தவிர வேற ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இயக்கம் இருப்பதற்கான இருப்பை இழக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன். அது எதுக்கு ஒய் ஷுட் யுஎன் எக்ஸிஸ்ட்? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இப்ப 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 இந்த கேமரா இருக்குன்னா அந்த கேமரா இருக்கிறதுக்குன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு. எதுவுமே இல்லாம இருக்குன்னா அந்த கேமரா இருக்கிறதே வேஸ்ட். ஸோ அது மாதிரிதான். ஸோ ஐநா சபை அப்படின்றது இருப்பதற்கான இருப்பு எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போது எழுகிறது. அதுக்கப்புறமா ஐநா பொது சபை தேவை, அதுக்கப்புறம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐநா பொது சபையில ஒரு பாலஸ்தீனுக்காக ஒரு ஒரு இது வருது, ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 143 நாடுகள் பாலஸ்தீனுக்கு தனி நாடு அந்தஸ்து. பாலஸ்தீன் வந்து இப்போதைக்கு அப்சர்வர் ஸ்டேட்ல தான் இருக்கு. 143 நாடுகள் பாலஸ்தீனுக்கு முழு நாடு அந்தஸ்து கொடுக்கணும், ஃபுல் ஸ்டேட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 9 நாடுகள் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன நாடுகள். நான் சொல்றது மக்களுடைய எவ்வளவு தொகையை பேஸ் பண்ணி இல்ல, நாடுன்னு இருக்கிறான் அந்த நாடு வாக்களிக்குது. நான் சொல்றது 9ன்றது நம்பர் தான். அதுக்குள்ள இருக்கிற மக்களோட கவுண்ட் பண்ணீங்கன்னா இந்தியா சைனா ஒரு சைட்ல இருக்காங்க, இப்ப பாலஸ்தீனோடைய சைட்ல இருக்காங்க. அப்ப உலகத்தோடைய பாப்புலேஷன்ல இந்தியாவோடைய மக்கள் எதுக்கு வாக்களிச்சிருக்காங்க, சைனாவோட மக்கள் எதுக்கு வாக்களிச்சிருக்காங்க, பெரிய பாப்புலேஷன் இந்தோனேஷிய மக்கள் எதெல்லாம் பெரிய பெரிய பாப்புலேஷன் இருக்கோ அவங்க எல்லாம் எதுக்கு ஆதரிச்சாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. 9 நாடுகள் எதிர்த்து வாக்களிச்சாங்க, 25 நாடுகள் அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த மசோதா என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி ஐநா சபை தான் பதில் சொல்லணும். அப்ப 143 பேரு சும்மா உட்காந்துருக்காங்களா இல்ல மிச்சர் சாப்பிட்றதுக்கு போனாங்களா அப்படின்ற ஐநா சபை பதில் சொல்லணும். இது வரைக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா மீதும் இஸ்ரேல் மீதும் ரஷ்யா மீதும் கடும் கண்டனம் தெரிவித்ததை தவிர வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லலாம். ஸோ இத்தனை அனைத்து காரணங்களும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இதனாலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் இருவருமே சொல்றது என்னன்னா ஐநால ஒரு மாற்றம் வேண்டும். அதுக்கப்புறமா நீங்க ஐநாக்கு பொது பாதுகாப்பு கவுன்சில்ல நம்மளுக்கு பர்மனன்ட் மெம்பர்ஷிப் வி டிசர்வ் தட். அதுக்குள்ள நான் வரேன். முதல்ல ஐநாவே மாத்துங்க. ஐநால இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 80 years பேக் ஓல்டு அப்ப கிரியேட் பண்ணது. தெர் இஸ் நோ பிக் சேஞ்ச். ஸோ அதை மாற்றத்துக்கான வழியை பாருங்க. ஒரு தரப்பு மாத்திரம் வச்சிருக்கீங்க. இப்படி இருந்ததுன்னா ஒரு பயம் ஐநாவை மதிக்க மாட்டான். அதர்வைஸ் இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் நம்ம யோசிக்கணும்னா ஐநான்றது யுஎஸ் அப்படின்ற வார்த்தையோடைய மறுவல் இல்ல மிஸ்பெல்ட், அதனால யுஎன் அப்படின்னு இருக்குதா அப்படின்ற கேள்வியை ஐநா சபையும் அங்க இருக்கு. அது தலைமையகம் அங்க இருப்பதனால் ஐநா சபையை முழு உரிமையும் இல்ல நாங்க தான் முழு அதிகாரம் வைத்திருக்கிறோம் சொல்றதுக்கு யுஎஸ் அப்படி வச்சிருக்குன்னா அதையும் அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர பாரத பிரதமர் கேட்டது 100% கரெக்ட். முதல்ல பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்மளுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஐநாவிலே ஒரு மாற்றம் வேணும். இல்லைன்னா ஐநா இருந்தும் அந்த மிச்சர் மாமான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது நான் சொல்றது அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்குடா பேருக்குன்னு ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் ஐநா சபை இருக்குமே தவிர நான் அடிக்கடி சொல்றது தான். அதனால அது வருத்தம்லாம் படுறதுக்கு எதுவும் கிடையாது. டு பி ஃப்ராங்க் ஐநா சபைன்றது ஒரு மிச்சர் மாமா பேருக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. G20 சக்சஸா இருக்குது, ஐநா சபை ஃபெயிலியரா இருக்குன்னா காரணம் தான். நீங்க மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா ஐநா சபையில மாற்றம் கொண்டு வாங்க. அப்புறமா ஐநா சபைன்னு ஒன்று இருப்பு இருக்கு அப்படின்னு டியூட்னு பார்ப்போம். வேற எதுவும் இல்லை சார். அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார்.